ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கம்மாயில் தான் இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிதிஷ் இங்கே பாரு, நானும் என் பையன் எங்கள் நிதிஷோட அப்பா எல்லாம் 3 பேரும் மீன் பிடிக்க வந்திருக்கோம். பாருங்கள், எங்கள் ஊர் கம்மா பாறைக்கும் கீழே தண்ணி இருக்குது பாருங்களே. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கம்மா தான் இருக்கும். வாங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகலாம். அங்கே போய் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம். பார்த்து பையன் உள்ளே இறங்கினாட, பாறையில் கால் வைக்கும்போது வலிக்கிறாம பையப்போ. நடந்து போ, கொஞ்சம் தூரம் அப்படியே காலத்துக்கு மேலே வச்சுக்கோ. அந்த ஊர் நிற்கிறாரு உங்கள் அப்பா பார்வே. நடந்து போ போ, இங்கே இப்படி போ, மேலே போ, தண்ணிக்கு சகதிக்குள்ள போகாம போ. பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் இறங்கி வந்ததுலேருந்து சுற்றி பாறையாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்களா, பாறை மேலே ஒரு கோயில் தெரியுதா? எங்கள் ஊரில் வந்து பாறையில் நிறையா கோயிலெலாம் இருக்கும். கம்மா வந்து பெரிய கம்மா, கிட்டத்தட்ட ஒரு கடல் மாதிரி இருக்கும். நம்ம அதில் வந்து ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டார்டிங் ஏரியா இருக்கும்ல, அந்த பக்கம் தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். இப்போ அதுக்குள்ளே தான் ஒரு சின்ன ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில் வந்து வலை இருந்தால் கட்டியிருக்காங்க பாருங்கள். வலை கட்டியிருக்காங்க. கட்டி அரை மணி நேரம் இருக்குமா வலை கட்டி. இப்போ போய் இறங்கி நம்ம மீன் எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கம்மாயில் ஒரு சின்ன பகுதியில் ஒரு பள்ளம் மாதிரி ஓடைன்னு கூட சொல்லலாம். ஓடை மாதிரி தண்ணி போகிற ஏரியா. அதில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த வலையை எடுக்கும்போது எவ்வளோ மீன் சிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பூராமே ஜிலேபி மீன் தான். இப்போ உள்ள மீன் பிடிக்க எடுக்க போகிறீங்களா? பார்த்துட்டு அப்படியே வலையை விட்டு போகிறேன். இப்போ தான் எடுத்துகிட்டு ஏறுற வெளியே. இப்போ நீங்கள் வந்ததுனால வீடியோ எடுக்கிறதுனால சும்மா பார்த்து. ஏற்கனவே மீன் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் வலையில் மீன் இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க. அதில் மீன் இருக்கான்னு பார்க்கலாம். மீன் எதுவும் அடித்த மாதிரி தெரியலையே. எடுத்துகிட்டு ஏறுறேங்க இதா 2 கிடந்தாத்தான். இப்போ தான் மீன் எடுத்துகிட்டு வெளியேறேன். நீங்கள் வர்றீங்க ஒழுங்காத்தான மீன். காட்டு, என்ன மீன் அது? ஜிலேபியா? தண்ணிக்குள்ள நீ இறங்கிறாதடா, வெயில் அடிக்குதா. உட்காரு ஓரமா, கையில் வச்சு மேலே மறைச்சிக்கோ, வெயில் அடிக்குது பாரு. மீன் தான் கணக்கெல்லாம் துள்ளுது. கால் சிக்கிறாம வலையில்.
வெயில் வந்துருச்சுன்னா நீ மீன் உழுகாது. குளிர்ந்த நேரத்தில் தான் மீனே உழுகும். மீன் சிக்கியிருக்கா? உயிரோடே இருக்கு. உள்ள விட்டுவிட்டியா? பைய கிட்ட வச்சக்கூடாது. பரவா பைய கிட்ட வச்சுக்கோ. பைக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே எடு. இந்த ஓட தண்ணி பூரா அப்படியே வயக்காட்டுக்கு விவசாயத்துக்கு போகும். இந்த தண்ணி தானே நம்ம ஊருக்குள்ளே வர்றது விவசாயத்துக்கு. போதுமா? அவுக்கலாமா? நீ வெயில் ரொம்ப ஏறுது, வெயிலுக்கு மீன் வராது. மீன் வந்து நமக்கு எப்போயுமே குளிர்ந்த நேரத்தில் தான் மீன் நிறையா வலையில் விழுகும். வெயில் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் இனத்த பக்கம் போய் நின்றுக்கிறோம் மீன். அதனால் சிக்கலை மீன் நம்ம ஓரளவுக்கு பிடிச்சிட்டோம். அதனால் நாங்கள் வலையை அவுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரை பாறை நிறையா இருக்கும். கம்மாயை சுற்றி பார்க்கணும்னாவே ஒரு நாள் ஆகும். அவ்வளோ பெரிய கம்மா பாருங்க. பின்னாலெல்லாம் நிறையா பாறை தெரியுதா? பெரிய கம்மா, கிட்டத்தட்ட ஒரு சின்ன கடல்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய கம்மா பாருங்க. கம்மாய்க்குள்ளே மீன் பிடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கம்மாயிலேருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வரோம்னு பாருங்கள். பாறையில் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். கம்மாயை சுற்றி பார்க்கவே நல்லா இருக்குது. தண்ணி, பாறை, நல்லா பச்சை பசேர்ந்து இடம், அழகாக இருக்குது இடமே. தண்ணி பின்னாலாம் பாருங்கள். பாறைக்கு கீழே தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. பாருங்கள், ஜிலேபி மீன் எவ்வளோ பெரிய மீனுன்னு. காலையில் ஆல்ரெடி ஒரு 3 கிலோ மீன் பிடிச்சிருப்போம்.
அதை வந்து அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டோம். இப்போ ஒரு 3 கிலோ மீன் இருக்கும். இதை வந்து இன்னைக்கு நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். பூராமே நல்லா உயிரோடு இருக்குது பாருங்க. இது பாருங்க, வாய் ஆண்டுது, துள்ளுதா, உயிரோடு இருக்கு. இது பாருங்க, பெரிய பெரிய மீனாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய ஜிலேபி மீன். ஜிலேபி மீன், ஜெல்லி மீன் இல்லை, ஜிலேபி மீன். பாருங்க, மீன் பூராமே நல்லா உயிரோட இருக்கு. நல்லா வாய் ஆண்டுது. எல்லா மீனுமே உயிரோட தான் இருக்கு. ஒரு கம்மாயில் செத்த மீனா வரும். எல்லா மீனுமே நல்லா உயிரோடு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன்னால நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது குன்னத்தூர் கம்மா மீன்னால இங்கே எங்கள் ஏரியாவில் நல்லா ஃபேமஸ்ஸு. எங்கள் கம்மா மீன் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.